அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது இதயபூர்வமான வணக்கங்கள். நான் இன்று உங்களோடு கூற இருக்கும் தகவல் கடகத்தை பற்றியது. அதாவது ஜோதிடத்தை பற்றி தான் கொஞ்ச நாளாக பேசிட்டு வரோம். இதில் அந்த கடக லக்னம் அப்படிங்கிற ஒரு சாப்டரை இன்றைக்கி நான் உங்களோட பேசுவேன். கடக லக்னத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியது சந்திரன். அதாவது மேஷத்துக்கு செவ்வாய் அதிபதியாக இருக்கார். செவ்வாயோட வீடு தான் அது. ரிஷபத்துக்கு சுக்கிரனுடைய வீடு. ரிஷபம் சுக்கிரன் முதலாளியாக இருக்கார். மிதுனத்துக்கு முதலாளி புதனாக இருக்கார். இப்போ கடகத்துக்கு வந்திருக்கோம். கடகத்தில் பார்த்திங்கன்னா சந்திரன் ஒரு சக்திகளை வாங்கி இன்னொரு இடத்துல கொடுக்கக்கூடிய தன்மை பெற்ற கிரகம் சந்திரன். அப்போ சந்திரனுக்குரிய அந்த ராசி கடகம். அதில் பார்த்திங்கன்னா புனர்பூசம், பூசம், ஆயில்யம் அப்படிங்கிற 3 நட்சத்திரங்கள் இடம்பெற்று இருக்கின்றன. அந்த 3 நட்சத்திரங்களும் 3 வகையான குணாதிசயங்களை கொண்டது. அப்போ அந்த மிதுன லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கு ஒரு குணாதிசயம் இருக்கும். கடக லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கு குணாதிசயம் வேறு மாதிரி இருக்கும். மிதுன லக்னம்னு சொன்னது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, மிதுன லக்னத்திலையும் புனர்பூசம் நட்சத்திரம் இருக்குது. கடக லக்னத்திலையும் புனர்பூசம் நட்சத்திரம் இருக்குது. அப்போ மிதுன லக்னத்தில் பிறந்த புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு உள்ளே பிறந்த அந்த நபருக்கு உள்ள குணாதிசயங்களில் இருந்து சிறிது மாறுபாடு கடகத்தில் உள்ள புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நபருக்கு மாறுபட்டு இருக்கும் குணாதிசயங்கள். இது எப்படி மாறுபடுது அப்படின்னா, ஏன்னா அது ராசியே அந்த ராசி கட்டமே மாறிடும். பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு கடைசி பாதம், ஒரு நட்சத்திரத்திற்கு 4 பாதங்கள் அப்படின்னா அது 3 பாதம் அங்கே போயிடும், மீதி ஒரு பாதம் இங்கே இருக்கும். இந்த ஒரு பாதத்தில் பிறக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மிதுனத்தினுடைய தாக்கமும் இருக்கும், கடகத்தினுடைய தாக்கமும் இருக்கும். அப்போ கடகராசியினுடைய தாக்கங்களை முழுமையாக பிரதிபலிக்கக்கூடிய 2 நட்சத்திரங்கள், ஒன்று பூசம், இன்னொன்று ஆயில்யம். இந்த 2 நட்சத்திரங்கள் முழுமையாக பிரதிபலிக்கும். ஆனால் புனர்பூசம் மிதுனத்தோடு கலந்த கடக லக்ன குணங்களை பிரதிபலிக்கும். அப்போ கடகத்துக்குன்னு ஒரு குணம் இருக்கு இல்லையா? அந்த கடகம் எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எல்லாரையும் ஏற்றுக்கும். அவங்களுக்குன்னு உள்ள ஒரு குணாதிசயம் எப்படிங்கன்னா, எல்லோரும் சொல்கிறதையும் ஏற்றுக்குவாங்க. ஆனால் அவங்க செய்கிறது தான் செய்வாங்க. யாரையும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. சரிப்பா எல்லாம் செய்வாங்க. ஆனால் அவங்க செய்கிறத கண்டிப்பாக செய்வாங்க. இது அவர்களுக்கான சிறப்பான குணங்கள். இதை உணர்ந்தால் கண்டிப்பாக வெற்றி பெறலாம். உங்கள் குடும்பத்தில் கடகலக்கணத்தில் யாராவது பிறந்திருந்தால் அவங்களுடைய குணாதிசயங்களில் இதை நீங்கள் காணலாம். இது போன்ற ஒரு குணாதிசயங்கள் அற்புதமானவை. எல்லாரும் எல்லா விஷயத்தையும் ஏற்றுக்குவாங்களா அப்படின்னா முடியாதுப்பா. ஆனால் இவங்க எல்லா விஷயத்தையும் ஏற்றுக்குவாங்க. ஆனால் அவங்க செய்கிறத கண்டிப்பாக செய்வாங்க. இதுதான் இங்கே உள்ள ட்விஸ்ட்டு. உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் அப்படின்னு பாடியிருக்காங்க ஏற்கனவே. ஸோ நம்ம தன்னை உணர்தல் என்பது தான். நம்மளுடைய குணாதிசயங்கள் நமக்கு தெரிந்துவிட்டால் நாம் உலகத்தில் போராடி வெற்றி பெறலாம். போராட்டம்ன்றது எல்லாருக்குமே இருக்கும். எல்லா விஷயத்துலையும் போராட்டம் எதுவும் ஈஸியாக கிடைச்சிடாதுப்பா. ஆனால் வெற்றி நம் பக்கம். உங்களை உணருங்கள், வெற்றி பெறுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.